அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் இந்த முறை களம் காண்கிறார். இது குறித்து காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், சிவகங்கையை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் நேற்று ஒரு மேடையில் பேசும்போது, சிவகங்கையில் 4 பேர் போட்டி போடுறாங்க. ஒருத்தர் குக்கச்சந்தில் போட்டி போடுறாரு, இன்னொருத்தர் நாம் தமிழர் கட்சி சீமான் போட்டி போடுறாரு, இன்னொருத்தர் தாவேகா சார்பாக ஒரு நடிகர் கட்சியில் போட்டி போடுறாரு, இன்னொரு பக்கம் நம்ம வேட்பாளர் மாங்குடி போட்டி போடுறாரு. சீமானுக்கு காரைக்குடியில் ஓட்டும் கிடையாது, வீடும் கிடையாது. அவர் டூரிஸ்ட் கெஸ்ட் மாதிரி வருவார். ஏற்கனவே திருவெற்றியூரில் போட்டி போடுற கடந்த முறை, திருவெற்றியூருக்கு அதுக்கப்புறம் அவர் போகவே இல்லை. அதனால சீமான் வந்தா விருந்தோம்பல் செய்து செட்டிநாடு சாப்பாடு போட்டு பிள்ளையார்பட்டில் போய் விபூதி பூசி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்கார். சீமானுக்கு காரைக்குடியில் ஓட்டு இருக்கா, வீடு இருக்கா? சீமானுக்கு காரைக்குடியில் என்ன இருக்கு? சீமான் காரைக்குடிக்கு யாரு? காரைக்குடியில் ஏன் போட்டி போறாரு என்று ஏன் கார்த்தி சிதம்பரம் பேசுறாரு? அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கவுண்டமணி ஒரு படத்துல வடக்குப்பட்டி ராமசாமிக்கு கடன் கொடுத்துருப்பாரு. அப்போ ஒரு ஊரில் ஒருத்தர் சொல்லுவான், வடக்குப்பட்டி ராமசாமியோட கடன் வரணும் அப்படின்னா நீ காலையில் நரி மூஞ்சில் முழிக்கணும் பாரு. நான் நரிக்கு எங்கடா போகணுன்னே, உன் கூடவே தான் ஒரு நரியை வச்சிருக்கியே அப்படின்னு செந்தியில் சொல்லுவாப்புல. உடனே அவன் நரியா? ஆமாம், நீ போய் பாருப்பாப்புல. ஏய் நரி, எந்திரா நரி அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு தடவை ஊழ விடுறான்னு, என்னென்ன நீங்கள் என்னை போய் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிமாப்புல. ஒரு தடவை ஊழ விடுறா. உடனே ஊ அப்படிமாப்புல. உடனே வடக்குப்பட்டி ராமசாமி கொடுத்த பணம் கிடைச்சிடும், சக்சஸ் அப்படிமாப்புல. அதே மாதிரி காரைக்குடியில் அண்ணன் சீமான் வெற்றி பெறுவாரா, மீண்டும் தோல்வியடைவார்னு பல குழப்பங்கள்ல பல பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உறுதியாக தெரிஞ்சிருச்சு, நரி ஊழ விட்டுருச்சு, சக்சஸ். எந்த நரி? கார்த்தி சிதம்பரங்கிற அந்த ஊழ நரி ஊழையிட்டு இருக்கு. பதட்டம் வரப்போய்த்தான் காரைக்குடியில் சீமானுக்கு வீடு இருக்கா, காரைக்குடியில் சீமானுக்கு ஓட்டு இருக்கா, காரைக்குடிக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம், காரைக்குடியில் ஏன் சீமான் நிற்கிறாரு அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் கேட்டிருக்காரு. சீமானுக்கு நம்ம ஊருக்கு சம்பந்தம் கிடையாது. சீமானுக்கு இந்த ஊர்ல சொந்த வீடு கிடையாது. சீமானுக்கு இந்த ஊர்ல ஓட்டு கிடையாது. எலெக்ஷனுக்கு வருவாரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் காண போடுவார், அப்புறம் திருப்பி வரவே மாட்டார். போன எலெக்ஷன் சீமான் எங்க நின்னாரு? திருவெற்றியூர்ல நின்னாரு. திருவெற்றியூர்ல நின்னவரு ஓட்டு வாங்கி தோத்து போயிட்டார். எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் திருவெற்றியூர் போனாரா? போவே இல்லை. அதே மாதிரிதான் எலெக்ஷன் சீசன் முடிஞ்ச அப்புறம் காரைக்குடி பக்கம் வரவே மாட்டார். காரைக்குடிக்கும் சீமானுக்கு என்ன சம்பந்தங்கிறத அப்புறம் பேசுவோம். உங்க கட்சியினுடைய தலைவி சோனியா காந்திக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்? இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி இந்தியாவின் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவியாக, அதாவது அங்கீகரிக்கப்படாத குல மாதாவாக இருக்கலாம். இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தியுடைய வாரிசுகள் ராஜீவ் காந்திக்கு பிறந்தாலும் அந்த வாரிசாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, அந்த ராகுல் காந்திக்கும் வயநாடு தொகுதிக்கு என்ன சம்பந்தம்? எந்த ஸ்டேட்டு கேரளமானோ, எந்த சிஎம் விஜயனானோ, எனக்கு நீ வேணும் அப்படின்னு வயநாட்டுக்கு ஏன் அவர் வந்தார்? வயநாட்டில் தான் பிறந்து வளர்ந்தாரா? அவர் என்ன சேட்டாவா? வாழைப்பழம் மட்டும் தான் சாப்பிடுவாரா? புட்டு மட்டும் தான் சாப்பிடுவாரா? கொண்டக்கடலை மட்டும் தான் சாப்பிடுவாரா? மலையாளியா அவர்? ஏன் அங்கே நின்னாரு? ஏண்டா சம்பந்தமே இல்லாமல் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டி போடலாம். ராகுல் காந்தி வயநாட்டில் ஓட்டு இருக்கா? வயநாட்டில் அவருக்கு வீடு இருக்கா? இல்லை வயநாடு தொகுதிக்கு அவர் எப்படி வந்துட்டு போகிறாரு? டூரிஸ்ட் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போகிறாரா, இல்லை எப்படி வந்துட்டு போகிறாரு? அமேதி தொகுதிக்கும் பிரியங்கா காந்திக்கும் என்ன சம்பந்தம்? அங்கே தான் பிறந்து வளர்ந்தாங்களா அந்த அம்மா? பிரியங்கா காந்தி அமேதியில் போட்டி போடலாம், ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டி போடலாம். ஏன் இதே பிரியங்கா காந்தி கன்னியாகுமரியில் போய் நீ வேட்புமனு தாக்கல் பண்ணீங்களே மரியாதைக்குரிய சகோதரர் கார்த்தி சிதம்பரம், கன்னியாகுமரியில் என்ன அவங்க உருண்டு பிறந்து வளர்ந்தாங்களா? தோவாளையில் தான் வளர்ந்தாங்களா? திருவள்ளுவர் சிலைக்கு பக்கம் தான் உருண்டு திரிஞ்சாங்களா பிரியங்கா காந்தி? என்ன பண்ணாங்க? இல்லை ரெட்டப்பாலத்தில் தான் தொங்கு பாலத்தான் தொங்கிட்டு இருந்தாங்களா? எதுக்கு அங்கே போய் நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணீங்க? அங்கே அவங்க நிற்கலாம். அதெல்லாம் விடுங்க. உங்களுடைய கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் தான் வாழ்கிறாரா? ஸ்ரீபெரும்புதூர் ஒரு வீடு இருக்கா, இல்லை ஓட்டு இருக்கா? அவர் அங்கே நிற்கலாம். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி முதல்ல இருந்ததே குளித்தலை தொகுதி. குளித்தலை தொகுதி அவர் பிறந்து வளர்ந்தாரா? குளித்தலை தொகுதி அவர் இருந்து வளர்ந்தாரா? இல்லை, குளித்தலை தொகுதியில் அவர் போட்டி போடுறாரு. சேப்பாக்கத்தில் போய் போட்டி போடுறாங்க. அன்னைக்கு பல்வேறு சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளை போட்டி போடுறாங்க. எப்படி போட்டி போட்டாங்க? யாரும் இந்தியாவில் எங்கே வேணாலும் போட்டி போடலான்னு பேசக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் சொல்கிறாரு, சீமானுக்கும் காரைக்குடிக்கும் சம்பந்தம் இல்லை. சீமானுடைய சொந்த ஊர் இது சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி பக்கத்தில் அரணியூர். அரணியூர் எங்கே வருது? அமெரிக்காவில் வருதா?
நீ படிச்சிய டெக்சாஸ் அங்கே வருதா, இல்லை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் வருதா, எங்கே வருது? நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்தியா? நல்லா ரூமுக்குள்ளே உட்காந்து 10க்கு 10 ரூமில் உட்காந்து படம் பார்த்தீங்களா? அதோடு நிப்பாட்டணும். நெட்ஃப்ளிக்ஸில் உட்காந்து படம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தனுக்கு தமிழ்நாடு அரசியல், சீமானுடைய அரசியல் எப்படி புரியும்? சிவகங்கை மண்ணின் மைந்தன், சிவகங்கை மண்ணிலிருந்து கிளம்பி சிங்கார சென்னைக்கு தன்னுடைய வருமானத்தை காக்க போனவன் வருமானத்தை விட இடமானம் பெரிது என்று கடலூர் மண்ணில் போட்டி போட்டார். முதல்ல கடலூர் மக்கள் மீனவர்கள் பாதிக்கப்படுவதால அங்கே போய் நின்னாரு. அதற்கு பிறகு திருவொற்றியூரில் தொடர்ச்சியாக மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அந்த மக்கள் அங்கே போய் நின்னாரு. இன்றைக்கு காரைக்குடி தொகுதியில் அவர் களம் காண்றார். இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? காரைக்குடிக்கு சீமான் வராரு, தோத்து போயிட்டா வரமாட்டாரு. இப்படித்தான் திருவொற்றியூருக்கு சீமான் போனாரு. அதுக்கப்புறம் அந்த தொகுதி பக்கமே போகலை. நெட்ஃப்ளிக்ஸில் உட்காந்து வெனஸ்டே, ஸ்குட் கேமு அதெல்லாம் பார்க்குற உங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். 2021 48,000 வாக்கள் பெற்று அண்ணன் சீமான் திருவொற்றியூர் தொகுதியில் தோற்கப்பட்டார், மாற்று கருத்து இல்லை. தோற்கப்பட்ட பிறகு 3/4/2022 கார்த்தி 3/4/2022 ஆண்டு திருவொற்றியூர் தொகுதி அண்ணாமலைபுரத்தில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு இடையூறாக மக்கள் பயன்படுத்தி கொண்ட நிலத்தை எடுத்து மத்திய அரசுடைய ரயில்வே துறை ஒரு சுரங்கப்பாதை அமைப்புக்கு அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த களத்தில் போய் திருவொற்றியூர் தொகுதியில் தோற்று போனார்னு சொல்கிறீங்களே, திருவொற்றியூர் தொகுதிக்கு போகவில்லைன்னு சொல்கிறீங்களே, அந்த சீமான் அந்த களத்தில் போய் நின்னார். எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்துச்சு. அந்த இடத்துல தான் காலையில் உணவு கூட சாப்பிடாம போனதுனால வெயில் தாக்கத்தினால அண்ணன் சீமான் மயங்கி விழுந்தார் அப்படின்னு செய்தி பரவியது. அதுவும் அந்த அண்ணாமலைபுரத்தில் மக்கள் போராட்டத்தில் தான். அப்போ தான் நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அடுத்த 2 மாசத்துல 19 ஜூலை 2022 கொசஸ்தலை என்கிற கொற்றலை ஆற்றில் தமிழ்நாடு அரசுடைய மின்சாரத்துறை உயர் மின் கோபுரங்களை போடுது என்று அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் சொல்லி மக்கள் போராடியதை முன்னிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் அந்த களத்தில் போய் நின்னாரு. அங்கே போய் அந்த மக்களை சந்திச்சாரு. படகுல போய் கடலுக்குள்ள படகுல போய் பார்த்தாரு. அதே போல அதானியுடைய காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்து ஆர்ப்பாட்டத்தை இதே எண்ணூர் பகுதிகளில் திருவொற்றியூர் தொகுதியில் நடத்தினார். அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸ்குட் கேம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு இருந்தீங்களா? இந்த ஆறை நம்பி வாழ்வாதாரம் வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எங்கு போவாங்க? தம்பிகள் சொல்லும்போது கூட அந்த கொற்றலை ஆறுல அந்த முகத்துவாரத்துல நடு ஆறு வரைக்கும் மறைச்சு இந்த உயர் மின் நிலையத்தை கோபுரத்தை அமைக்கிறாங்க. ஒரு ஓரத்துல சாலை வழியா அப்படி போயிட்டா கூட சரி தெரியாது, ஒரு சாலை ஓரத்துல போகுதுன்னா கூட தெரியாது. ஆறையும் நீங்க மறைச்சிட்டீங்கன்னா இங்க இருந்து ஓடி வர தண்ணீர் எல்லாம் எப்படி கடலுக்குள்ள போகும்? எப்படி எங்க மக்கள் இந்த படகு எடுத்துக்கிட்டு போய் வேற பகுதியில போய் மீன் பிடிச்சு திரும்ப முடியும்? அதே மாதிரி நீங்க வைக்கிங்ஸ் வெப் சீரிஸை நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் 31/12/2024 டேட்டோட ஏன் சொல்கிறேன்னா, உங்களை மாதிரி தற்குறிகளுக்கு, அரசியல் தத்திகளுக்கு, அப்பம் பெற பயன்படுத்தி அரசியலில் வந்தவனுக்கு அடிப்படை அரசியல் என்னன்னு தெரியாது. பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி பகுமான அரசியல் பண்ணுற பண்ணையார்களுக்கு பாமரனுடைய போராட்டம் தெரிய வாய்ப்பு இல்லை. ஏழை எளிய மக்களுடைய போராட்டம் தெரிய வாய்ப்பு இல்லை. அதானியை உங்களுக்கு தெரியும், அம்பானியை உங்களுக்கு தெரியும், முதலாளியை உங்களுக்கு தெரியும். அதை எதிர்த்து போராடுற மக்களை தெரியுமா? அம்மோனியா வாயு கசிவினால் பாதிக்கப்பட்ட மக்களை
பார்த்து களத்தில் போய் 31/12/2023 போராடியது அண்ணன் சீமான். தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி. சரி, யாருக்கான வேலை வாய்ப்பு, யாருக்கான வளர்ச்சி? நச்சு ஆலைகளை என் நிலத்துல இருக்கிறதுனால என் நீர் நஞ்சாயி, என் நிலம் நஞ்சாயி, என் காற்று விஷமாயி, நாங்கெல்லாம் செத்துட்ட பிறகு யாருடைய வளர்ச்சிக்கு இந்த தொழிற்சாலை? இந்த கேள்வியை நம்ம ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்கணும். சுவாசிக்க முடியல, எண்ணெய் கழிவு கசிவு, எண்ணெய் கழிவை கொண்டு கொட்டிட்டேன், நான் மீன் பிடிக்க முடியல, என் கடல் நஞ்சாயிடுச்சு, பிடிச்சா மீன் அங்க மீன் இல்லை, பிடிச்சா அந்த மீன் விஷமாயிடுச்சு, நான் வாழ முடியாது, முடிஞ்சு. அதுக்கப்புறம் சுவாசிக்க முடியல. அமோனியாவை நீ அந்த நச்சாலை ரசாயன வர, நீ முதல்ல அந்த தொழிற்சாலை கொண்டு வரும்போது என்னது, இன்சுவை கட்டியதா சாக்லேட் தயாரிக்கிற தொழிற்சாலை, அதுக்கப்புறம் மாற்றி ரசாயன உரம். எண்ணூர்ல அனல்மிளைய விரிவாக்கம் வந்த பொழுது, விரிவாக்கம் வந்தால் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குடியிருப்புகள் காலி செய்யப்படும் அவலம் வரும்போது அதுல கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு மாற்று மின்பெருக்கம் இருக்கும்போது ஏன் இன்னும் அனல்மிளையம் அணுமில்லையம் என்று தீர்ந்து போகிற மக்களை பாதிக்கிற வளங்களை பயன்படுத்துறீங்க? சூரிய ஒளி மின்சாரத்தையும் காற்றாலை மின்சாரத்தையும் அதே போல நீர் வழியாக மின்சாரத்தையும் பயன்படுத்துங்கள் என்று அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் போய் கலந்து கொண்ட ஒரே கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் தான். நீர், உணவு, சுவாசிக்கும் காற்று எல்லாம் நஞ்சாகிவிட்ட பிறகு விளக்கை வைத்துக்கொண்டு வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வீர்கள்? பிணைத்து வைத்து அழலாம். வளர்ச்சி தான். தாயை கொண்டு விட்டு என்ன வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள்? மாற்று மின்பெருக்கம் இல்லை, இருக்கிறது. உலகெங்கிலும் ஜப்பான், ஆஸ்திரேலியா, அரபு நாடுகள் கடல் அலையில் மின்சாரம் தயாரிக்கிறார்கள். சூழியலுக்கு எந்த இந்த அனல் மின்சார நிலையம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற பெருமக்களை நான் ஒன்றே ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அனல் மின்சார விரிவாக்கம், இந்த உலர் சாம்பல் இதுவெல்லாம் பாதுகாப்பானதுதான். அதையும் தாண்டி வேலை வாய்ப்பு, சம்பளம் தான் முக்கியம் என்றால் கருத்து சொல்கிற பெருமக்களே, உங்கள் வீட்டை அந்த அனல் மின் நிலையத்துக்கு அருகில் கட்டிக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்கிற வாழ்விடத்தில் எங்களுக்கு வீடை கொடுங்கள். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் நீட்டிப்பு செய்யுங்கள், என்ன வேணாலும். சென்னை எண்ணூர், திருவொற்றியூர் தொகுதியில் எண்ணூர் போன்ற பகுதிகளில் சென்னை வெள்ளம் வந்த பொழுது கழிவுகள், எண்ணெய் கழிவுகள் வீட்டுக்குள்ளே புகுந்து வீடு முழுக்க தார் பூசின மாதிரி ஆயிடுச்சு. ப. சிதம்பரத்துடைய மகனே கார்த்தி சிதம்பரம் போய் பார்த்தீங்களா? நீங்கள் நின்றுக்கலா? என்னைக்காவது நீங்கள் சிவகங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய ஆள் தானே, போய் நின்றுக்கல? எந்த போராட்டத்திலையாவது, மக்களுடைய போராட்டத்தில் எந்த போராட்டத்திலையாவது நீங்கள் கலந்துருக்கலா? மீத்தேன் போராட்டம், ஹைட்ரோகார்பன் போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம், கூடங்குளம் அணு உலை போராட்டம், 8 வழிச்சாலை, சாகர் மாலா, பாரத் மாலா, மீனவர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், செவிலி தாய்மார்கள் போராட்டம், ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம், காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்க போராட்டம் என்று மக்கள் போராடுற களத்தில் எல்லா களத்தில் நின்றவர் திருவொற்றியூரில் மட்டும் கடந்த 5 ஆண்டுகளை 10க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்களை, 10க்கும் மேற்பட்ட மக்களுடைய போராட்டங்களை கலந்து கொண்டவர் அண்ணன் சீமான். திருவொற்றியூருக்கு போனார், கடலூருக்கும் போயிருக்காரு. எங்க தோற்று போனாலும் அந்த இடத்துல போய் அந்த மக்கள் பிரச்சனைக்கு தமிழ்நாடுக்கே போராடிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுடைய எல்லா பிரச்சனைக்கும் போராடுறாரு. நீ எதையுமே பார்க்காம வீட்டில் உட்காந்து நெட்ஃபிளிக்ஸ் பார்த்தா எப்படி தெரியும் உங்களுக்கு? வருஷம் நடக்குது. வருஷம் எப்போ மழை வந்தாலும் இதுனாலும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆயிலை திறந்து விட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் திறந்து விட்டாங்க. இப்போ ஒரு டேம் அளவுக்கு திறந்து. இப்போ பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து 23 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு இந்த ஆயில். ஸ்ப்ரெட் ஆகி போய்கினே இருக்குனாக்கா கடல்ல இந்த நடுத்தர மக்கள் எல்லாம் தொழில் பண்ணும்போது சாப்பிட்ற மீனும் ஒன்றும் பண்ண முடியல. காரைக்குடியில் இஐடி பாரி, இந்த சிவகங்கை பகுதியில் இஐடி பாரிங்கிற ஒரு சாராய ஆலையினால அங்குடைய நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் போது அந்த களத்திலையும் நாம் தமிழர் கட்சி போராடி இருக்கு. ஒரு செழிப்பான பகுதியாக இருந்த காரைக்குடி இன்னும் பல மடங்கு வளர்ந்திருக்க வேண்டிய காரைக்குடி. காரைக்குடி என்றால் சுண்ணாம்பு வீடுகள் இருந்ததுனால அது காரைக்குடி என்று அழைக்கப்பட்டது. இயற்கையாகவே நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கக்கூடிய காரைக்குடியில் சம்பன் ஊத்த சாக்கடையும் நச்சு ஆலைகளும் கலந்து அந்த சம்பன் ஊத்து நாசமாகும் போது அதற்கும் களத்தில் நின்றது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான். பாராளுமன்ற உறுப்பினராகி சிவகங்கை பாராளுமன்ற தொகுதிக்கு எதையுமே செய்யாத, அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு தராத சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியை பற்றி பாராளுமன்றத்தில் பேசாம நல்லா வாயில எதையாவது போட்டுக்கிட்டு நீங்க எங்க குடியிருக்கீங்க?
சென்னையிலையா டெல்லியிலையா? உங்கள் அப்பா டெல்லியில், நீங்கள் சென்னையில். நீங்கள் தான் காரைக்குடிக்கு கெஸ்ட்டு. சீமான் கெஸ்ட்டு கிடையாது. அவர் காரைக்குடிக்கு மாதம் 2 தடவை வருவார். அவர் சொந்த ஊர் அங்கே தான் இருக்குது. வீடு இருக்கவன் தான் வந்து இருக்கணுமா? பண்ணையார் நீங்கள், உங்களுக்கு ஊருக்கு வீடு இருக்கும். அது 2 வீடு இருக்கும். நாங்கள் எங்களுக்கு வீடு இல்லை, எல்லாருக்கும் வீடு இருக்குன்னு போராடுறோம். நாங்கள் வீட்டுக்காக போராடலை. மரியாதைக்குரிய ப்ரோ, கார்த்தி ப்ரோ, நாங்கள் வீட்டுக்காக போராடலை, நாங்கள் நாட்டுக்காக போராடுறோம். எனக்கு வீடு கட்டணும்னு சீமான அரசியலுக்கு வரல. என் நாடு நல்லா இருக்கணும்னு வந்திருக்காரு. என் வீடு நல்லா இருக்கணும், எனக்கு காரைக்குடியில் வீடு கட்டணும், எனக்கு அரணையூரில் வீடு கட்டணும், எனக்கு சோழிங்கநல்லூரில் வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக சீமான அரசுக்கு வரல. என் நாடு நல்லா இருக்கணும், என் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படணும், என் விவசாய பெருமக்கள் நல்லா இருக்கணும், என் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும், என் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும், என்னுடைய நாட்டில் கூடிய ஒவ்வொரு குடிமக்களும் நல்லா இருக்கணும் என்றுதான் அவர் கட்சி தொடங்கியிருக்காரு, அரசியல் பண்ணியிருக்காரு. காரைக்குடியில் அண்ணன் சீமானுடைய வெற்றியை எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதற்கு ஒரு சான்று சீமான் அண்ணன் பல ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போறார் என்பதற்கான சான்று இந்த கார்த்திங்கிற ஊழல் நரி ஊழையிட்டு இருக்கு. அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விட. சீமானுக்கு இந்த ஊர்ல சொந்த வீடு கிடையாது, சீமானுக்கு இந்த ஊர்ல ஓட்டு கிடையாது. பாத்தீங்களா, நரி ஊழ விட்டுச்சு. சக்சஸ். நீங்கள் எல்லாம் வெள்ளை வெட்டியும் வெள்ளச்சட்டியும் உங்க அப்பா கட்டிட்டனால நீங்க ஒரு தமிழன், நீங்க ஒரு தமிழ் குடும்பம். அப்படியா? ஈழத்தில் 1.5 லட்சம் மக்களை கொத்து கொத்தா கொல்லும் பொழுது இங்கிருந்து 1.5 லட்சம் கோடி வட்டியில்லா கடனை கொடுத்தவர் உங்க அப்பரு. ஈழத்தமிழர்களை, தொப்புள் கொடி உறவுகளை, தமிழ் பேசக்கூடிய மக்களை கொன்றளிப்பிற்கு பணம் கொடுத்த ஒரு கட்சி. அந்த கட்சியில் நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்துக்கிட்டு நீங்களெல்லாம் வந்து காரைக்குடியை பற்றி, தமிழர்களை பற்றி, தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? போல என்ன அருகதை இருக்கு? தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியா முழுமைக்கும் நீட்டினால இத்தனை ஆயிரம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இத்தனையான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அனிதா விட்டு இத்தனை மரணம் நிகழ்ந்திருக்கா உங்கள் அம்மா நளினி சிதம்பரம் காரணம். நீட்டுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் வாதாடி அந்த நீட் இந்தியாவில் இருப்பதற்கு நீங்க காரணம். இன்னைக்கு ஜிஎஸ்டி, இன்னைக்கு வரி விதிப்பு, இது எல்லாம் இருக்குன்னா உங்க அப்பரு காரணம். அப்பன்னு போட்டுருவேன், மரியாதைக்காக போடுறேன். உங்க அப்பர் காரணம். வரி விதித்து ஜிஎஸ்டியை போட்டு சிறு குறு தொழில்களை நாசமாக்க வச்சு 8.2 விழுக்காடு இருக்கு, புள்ளியில் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு விகிதாச்சாரம் பேசி பேசி ஊரை ஏமாத்தி நிதித்துறை அமைச்சராக இருக்கும்போது பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடிச்ச ஒரு குடும்பத்தை, இந்த கொள்ளக்கார பைய நீ எங்க அண்ணனை பத்தி பேசலாமாடா? டேய், சீமானுக்கு இந்த ஊர்ல ஓட்டு கிடையாது. எலெக்ஷனுக்கு வருவாரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் காண போடுவாரு, அப்புறம் திருப்பி வரவே மாட்டார். ஊர்க்காரர்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்லாம் இல்லை, நல்லவர்களுக்கு ஓட்டு போடணும். மாங்குடி காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் 2 முறை இருந்திருக்காரு. இருந்து காரைக்குடிக்காக என்ன பண்ணியிருக்காரு? காரைக்குடிக்காக போய் சட்டசபையில் பேசியிருக்காரா? இருக்கிறது தெரியாமல் 2 பேரும்டா அப்படின்னு பாரு. இதே காரைக்குடியில் சீமான் வென்று சட்டசபைக்கு போகும் பொழுது நாடு அதிரும், தமிழ்நாடு சட்டசபை நடுங்கும். மாங்குடி பேசுவாரா? இந்த அமமுக குக்கரு என்ன பாண்டி, தேர்போகி பாண்டி, அவர் பேசுவாரா? தேர்போகி பாண்டியோ மாங்குடியோ போய் சட்டசபையில் பேச மாட்டாங்க, சம்பளத்தை வாங்கிட்டு பட்ஜெட் திருட்டு வந்துடுவாங்க. ஆனால் சட்டசபைக்கு காரைக்குடியிலிருந்து செந்தமிழன் சீமான் போனால், காரைக்குடியிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சீமானுங்கிற சட்டமன்ற உறுப்பினர் போனால் காரைக்குடியை தலையில புரட்டி போட்டுருவார். தமிழ்நாடு சட்டசபை ஆதரம் என்று காரைக்குடியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். சீமான் எங்க ஊருக்கு வந்திருக்காரு, சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. கடலூர்லையும் திருவொற்றியூர்லையும் நின்று இப்பதான் என் ஊருக்கு வந்திருக்காரு, சொந்த மண்ணுக்கு வந்திருக்காரு. இந்த எங்கள் வாக்கு சீமானுக்கு தான், எங்கள் வாக்கு விவசாயிக்கு தான். ஒவ்வொரு மக்களும், உழைக்கிற மக்கள், பாமர மக்கள் எல்லாரும் முடிவெடுத்துட்டான். சாதி மத மொழி இனம் கட்சி தாண்டி. ஏன் எத்தனை திமுக காரங்க எனக்கே அழைச்சி பேசி, தம்பி இந்த முறை இந்த காங்கிரஸ்கார பயல்களை பல இடங்கள் எங்களால் தோக்கடிக்க முடியல, ஆனால் காரைக்குடி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எங்க கூடவே இருந்து எங்களையே இழிவுபடுத்தி பேசுகிற இந்த கும்பலை வீழ்த்தணும். அதனால காரைக்குடியில் எங்க வாக்கு 10க்கு பக்கத்துல நாங்கள் உதயசூரனுக்கு போடுவாங்க. எங்க ஓட்டு காரைக்குடியில் இந்த முறை சீமானுக்கு தான். ஒருவேளை உதயசூரன் நின்றுருந்தா கூட நாங்கள் யோசிச்சிருப்போம். ஆனால் காரைக்குடியில் மாங்குடிக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க, காங்கிரஸ் கொடுத்தாங்க. நாங்கள் இந்த முறை சீமானுக்கு தான் போடுவோன்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சது. கார்த்தி சிதம்பரம் தெரிஞ்சிருக்காதா? அதனால தான் பதட்டம். காங்கிரஸ்குள்ளேயே, காரைக்குடி காங்கிரஸ்குள்ளேயே, ஏன் காங்கிரஸ்னா மாங்குடி மட்டும் தான் நிற்பாரா? ஏன் காரைக்குடி காங்கிரஸ்ல வேற ஆளே இல்லையா? இவங்க குடும்பமே நிற்குமா? இவருக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுப்பாங்களா? அதனால இந்த முறை மண்ணின் மகன் சீமானுக்கு தான். சீமான் காரைக்குடியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னு சொல்லி காங்கிரஸ்ல கூடிய பல பேர் முடிவு எடுத்துட்டான். அதை விட அதிமுக காரங்க தான் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. அதிமுக காரங்க வந்து அதிமுக கொடுத்தா கூட நாங்கள் யோசிச்சிருப்போம்,
அமமுக கொடுத்துருக்காங்க. எங்களை எப்படியெல்லாம் திட்டி விமர்சனம் பண்ணிட்டு எங்கள் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் எல்லாத்தையும் இப்போ எங்கள் கூட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு சரண்டை வச்சுட்டோம். இருந்தாலும் மற்ற தொகுதி எப்படியோ காரைக்குள்ள நாங்கள் முடிவெடுத்துட்டோம் சீமானுக்கு. இப்படி பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் அரசியல் கடந்து, மதம் கடந்து, சாதி கடந்து, மொழி கடந்து சீமான் என்ற ஒரு பொது தலைவனை காரைக்குள்ள எம்எல்ஏவா ஆக்க முடிவு பண்ணிட்ட விஷயம் தெரிஞ்சதுனால தான் இந்த ஊழல்நிதி கார்த்தி ஊழையிடுது. என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல? ஓ பெரியப்பா, சீமான் காரைக்குடிக்கு வந்து ஒருவேளை வந்தாருன்னா கூட ஹோட்டலில் போய் தான் பார்க்கணும். நீங்கள் வேணால் பணக்கார குடும்பம், ஒரு வீடு கட்டி கொடுங்களேன். உங்களுக்கு தான் 10-15 வீடு இருக்குல்ல, ஒரு வீட்டை தாங்க எங்களுக்கு, அங்கேயே இருந்துடுறோம். நாங்கள் வீடு இருந்தால் அதுக்கே ஹோட்டலில் போய் தங்க போகிறோம்? வீடு இல்லை எங்களுக்கு, வீடு கட்டலுக்கு வசதியும் இல்லை. நாங்கள் வீடு கட்டவே வரல, நாடு கட்ட தான் வந்தோம். அவர் வீடு கட்ட வந்த தலைவன் கிடையாது, நாடு கட்ட வந்த தலைவன். ஏன் நாடு கட்ட தலைவன்? நாடு கட்டிய தலைவனுடைய தம்பி. எந்த தலைவன் நல்லா தெரியுமில்ல உங்களுக்கு? உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல எந்த தலைவன்னு? அந்த தலைவன் பேரை உச்சரிக்க உனக்கு தகுதி இருக்கா? உனக்கு துணிவு இருக்கா? அந்த தலைவனுடைய தம்பி. உங்கள் காங்கிரஸ் அதரவிட்ட பதறவிட்ட தலைவனுடைய தம்பி, நாடு கட்டிய தலைவனின் தம்பி. இங்கே நாடு கட்டிட்டு இருக்காரு. இங்கே வீடு கட்டுறதே எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வீடு தேவையும் இல்லை எங்களுக்கு நாடு தான் தேவை. எங்கள் நாட்டினுடைய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படணும், கனிம வளம் பாதுகாக்கப்படணும், நீர்வளம் பாதுகாக்கப்படணும், நிலவளம் பாதுகாக்கப்படணும். எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இயற்கை வளங்களும் பாதுகாக்கப்பட்டு எங்கள் மக்கள் செழித்து வாழ்ந்தால், நாடு வாழ்ந்தால் நாங்கள் வாழ்வோம். உன்ன மாதிரி பொதுவாக, அதாவது என் வீடு எனக்கு வீடு அப்படின்னு நினைக்கிறவன் சுயநலவாதி. நாடுன்னு நினைக்கிறவன் தான் பொதுநலவாதி. அண்ணன் சீமான் நாடுன்னு நினைக்கிறாரு, அதனால் வீடு இல்லை. நீ வீடு தான் நினைக்கிற, அதனால் உனக்கு வீடாக இருக்குது. சில பேர் படிக்காமல் முட்டாளாக இருப்பான், சில பேர் படித்த முட்டாளாக இருப்பான், சில பேர் அதிகம் படித்து முட்டாளாயிருவான். அது மாதிரி இந்த ரகத்தில் இந்த கார்த்தி சிதம்பரம் எந்த ரகம்னே கண்டுபிடிக்க முடியாது. அது படிக்காத முட்டாளா, இல்லை படித்த முட்டாளா, இல்லை படித்து முட்டாளா, படிச்சுக்கிட்டே முக்கட்டம்லாம் தெரியாது. ஒரு நாள் வானூர்தி நிலையத்தில் எத்தனையோ தலைவர்களை வானூர்தி நிலையத்தில் நம்ம சந்திச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏன் காங்கிரஸ் கட்சி சார்ந்த செல்வ பெருந்தகை எல்லாருமே மாற்று சிந்தனை, மாற்று கட்சி இருந்தாலும் ஒரு சட்டசபையில், ஒரு ஏர்போர்ட்டில், ஒரு பொது இடத்துல பார்த்தா வணக்கம் வைப்பாங்க. வணக்கம் வச்சா திருப்பி வைப்பாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. அண்ணன் சீமானவர்கள் எத்தனை தடவை சந்தித்து பேசியிருக்காங்க பொது இடங்களில். எப்போதுமே அண்ணன் சீமான் கற்றுக் கொடுத்தது ஒன்றே ஒன்று தான், அரசியல் விமர்சனம் தான். யார் மேலேயும் தனிப்பட்ட முறையில் நமக்கு எந்த நட்பு முறை, எந்த பகை முறையும் கிடையாது. எல்லோரும் நமக்கு அண்ணன் தம்பி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் எல்லாரையும் அவர் மதிப்பார். அண்ணன் சீமானும், அண்ணன் தேவா, நான் 3 பேரும் சென்னை ஏர்போர்ட்டில் வரோம். இந்த மண்டக்கோளாறு பிடிச்ச கார்த்தி சிதம்பரம் வராப்பில். அப்போ 2 பேர் நிற்கிறோம். எல்லாரும் அண்ணன் சீமானோட போட்டோ எடுக்கிறாங்க. இவர் பார்த்துட்டு ஒரு அலட்சியமாக, ஒரு திமுறா, ஒரு பண்ணையார மனநிலை அவர் வந்து இப்படி பார்த்துட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறான். அந்த வார்த்தையை பொதுவில் சொல்ல முடியாது, அந்த வார்த்தையை சொல்கிறான். எனக்கெல்லாம் வந்து ஆத்திரம் இருக்குது பாருங்க, அவ்வளோ ஆத்திரம். சீமானே கையை பிடிச்சார், விட்றா போ அப்படின்னாரு. பின்னாடி தேவானே அவன் ஒரு பைத்தியம் விட்டுரு அப்படின்னாப்புல. சத்தியமாக அந்த வார்த்தையை சொன்னார். பொது வழியில் என்ன பேசுகிறோம்னே தெரியாத ஒரு மண்டக்கோளாறு பிடிச்ச கார்த்தி சிதம்பரம், மண்டக்கோளாறு பிடிச்சவன். இந்த சிங்கமுத்தனை அவர் படத்தை சொல்லுவார், ஐயோ மூலக்கோளாறு உள்ளவன் அப்படிம்பாரு. அது மாதிரி மூலக்கோளாறு உள்ளவங்க அவன். நான் சொல்கிறேன், இந்த கார்த்தி சிதம்பரத்தை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை கூட்டு போய் செக் பண்ணால் நமக்கெல்லாம் 1300 கிராமில் எவ்வளவு வேலை செய்யும்னு தெரியும். இவருக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன், இவர் ஒரு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க, OCD. அது மாதிரியான ஒரு டிசார்டரில் பாதிக்கப்பட்டவன். ஒரு அசம்பந்தம், ஒரு மந்தி, ஒரு தத்திம்பாங்கல்ல, அவனா கொஞ்சம் ஒரு வீக்கானவங்க. அவங்க நல்லா படிக்கிற பையனாக இருப்பான், நல்லா படிப்ஸாக இருப்பான், சாம்பாரும்பாங்க, பொங்கல்பாங்கல்ல, தயிர் சாதம்பாங்கல்ல, ஒரு தத்தி மாதிரி இருப்பாங்க, ஒரு அசம்பந்தமாக இருப்பாங்க. பார்த்துக்கலாம் என்ன அப்படி இருப்பாங்க. அது மாதிரி ஒரு கேரக்டர் இது. குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம். இந்த குடும்பம் இருக்குல்ல, இந்த கார்த்தி சிதம்பரம் குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம். அதாவது வெள்ளை வெட்டி சட்டைக்குள்ள குழந்தை முகத்தில் ஒரு கொடூரர்கள்மாங்கல்ல, அது யாருக்கு பிறந்தமோ இவங்க குடும்பத்துக்கு பிறந்தோம். நளினி சிதம்பரம், இந்த கார்த்தி சிதம்பரம், இந்த சிதம்பரம் எல்லாருக்கும் மண்டைக்குள் இருப்பது RSS சிந்தனை. பாஜக இவங்க இல்லை. ஆனால் காங்கிரஸ் இருந்தாலும் கதை வேட்டி கட்டிய காவி சட்டைக்காரங்க. வேட்டியை பார்த்தா வெள்ளை வெளியேன்னு கதை வெட்டி கொட்டிருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா காவி டவுசர் போட்டிருப்பாங்க. காவி டவுசர் போட்ட காங்கிரஸ்காரங்க, கதர் வேட்டி கட்டிய RSS சிந்தனை கொண்ட கும்பல் இந்த கும்பல். பணம்னு கொடுத்துட்டா படுபாதக கொலகாரனுக்கும் வழக்கறிஞராக நிற்பார் ப. சிதம்பரம். பணம்னு கொடுத்துட்டா நாசக்கார திட்டத்தை போடக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கூச்சமே இல்லாமல் நிற்பாங்க நளினி சிதம்பரம். இந்த குடும்பம் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை, பண்பாட்டை சிதைக்கிற இந்த குடும்பம், கார்ப்பரேட் முதலாளிக்கு ஆதரவளிக்கிற குடும்பம். சீமானை பார்த்தா கதறத்தானே செய்யும். கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக ப. சிதம்பரம் அண்ட் கோ, கார்த்தி சிதம்பரம்.
கார்ப்பரேட் எது தற்சார்பு பொருளாதாரம் பேசுகிற சீமான் வலிக்கத்தானே செய்யும். ஈழத்தில் அமைதிப்படையை அனுப்பி கொத்து கொத்தாக மக்களை கொன்றொழித்த ராஜீவ்காந்தி எடுத்திருக்கிற இந்த குடும்பம் ராஜீவ்காந்தி அனுப்பிய அமைதிப்படையை திருப்பி அடித்து அனுப்பிய தலைவனாக எடுத்துக்கிற சீமான் வலிக்கத்தானே செய்யும், கதறத்தானே செய்வான். காங்கிரஸுங்கிற கட்சியை தமிழர் நிலத்தில் குழி தோண்டி புதைப்பதை என் லட்சியம்னு சொல்லி இந்தியாவில் காங்கிரஸ் மண்ணா போச்சு. 18 மாநில ஆண்ட காங்கிரஸ் கழுத தெஞ்சு கட்டருமான மாதிரி இன்னைக்கு 3 தொகுதியில் மாநிலத்தை மட்டும் தான் ஆளுது. தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் எந்த இடத்திலும் இல்லாததுக்கு மரியாதைக்குரிய மதுரையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தளபதி சொன்னார்ல, ஏன்னா வாக்குச்சாவடி கூட இல்லை, வாக்குச்சாவடி முகவர் கூட இல்லை, ஊருக்கு 4 பேரும் இல்லை, உங்களுக்கு ஆச்சரியம் அதிகாரத்தையும் வாங்கணும். அவர்கிட்ட போய் நில்லு, அவர்கிட்ட போய் கேளு. காமராஜர் உங்கள் கட்சியினுடைய முக்கியமான தலைவர், பெருந்தலைவர், கிங் மேக்கர் காமராஜரை கேவலமாக இழிவாக ஒருத்தன் பேசுகிறான். அவனை கண்டிக்க வக்கில் துப்பில் எங்கள் மேலே ஏறிட்டு வர்ற. காமராஜரை இழிவுபடுத்திய இந்த முக்தார் மன்னிப்பு கேட்கலாம் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமமே சொல்லுது. தொடர்ச்சியாக காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தோம், காமராஜரை படிக்க வச்சாருன்னு சொல்லி திமுக காரங்க விமர்சனம் பண்ணுறாங்க. அதை கேட்க வக்கற்ற துப்பற்ற இந்த கார்த்தி சிதம்பரம், அதுக்கு அருகதையற்ற இந்த கார்த்தி சிதம்பரம், அண்ணன் சீமானை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? அண்ணன் சீமானுடைய கால் கட்டவர் நீ வருவியா? அண்ணன் சீமான் தமிழினத்தினுடைய போராளி, நீ தமிழ் சமூகத்தில் பிறந்த ஒரு கார்ப்பரேட் பெருச்சாளி. ஒரு 4 வார்த்தை ஆங்கிலத்தில் பேசிட்டா, கேம்பிரிட்ஜில் படிச்சுட்டா, டெக்சாஸில் படிச்சுட்டா, இவர் பெரிய அரசியல் ஞானின்னு மனசு நினப்பு. கச்சத்தீவு பிரச்சனை குறித்தோ, முல்லை பெரியார் பிரச்சனை குறித்தோ, காவிரி சிக்கல் குறித்தோ, தமிழர் நிலத்தில் வந்த நாசக்கார திட்டங்கள் குறித்தோ பேசுவதற்கு காங்கிரஸுக்கு ஏதாவது தகுதி உரிமை இருக்கா? எல்லா நாசக்கார திட்டத்துக்கு காரணமே காங்கிரஸ் தான். ஐயா நம்மாழ்வார் சொல்வார்ல, தமிழ்நாட்டுடைய பிரச்சனைக்கு வேறுதடி போனால் அது திமுக குடும்பத்துக்கு நிற்கும், இந்தியாவின் பிரச்சனை வேறுதடி போனால் அது காங்கிரஸ் நிற்கும், உலக பிரச்சனைக்கு வேறுதடுனா அமெரிக்காவில் போய் நிற்கும். தமிழ்நாட்டுடைய எல்லா பிரச்சனைக்கும் மொத்த காரணமே இந்த காங்கிரஸ். அதனால தான் இந்தியாவிலிருந்து காங்கிரஸ் தொடச்சி எரியப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டிலிருந்து தொடச்சி எரியப்படும். போன முறை தப்பி தவறி ஜெயிச்சிட்டீங்க. கடைசி பாராளுமன்ற உறுப்பினராக 2029 வரைக்கும் இருந்துக்கோங்க. 29க்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தம் கூட எம்பியா வர முடியாது, வரவிட மாட்டோம். இது தமிழ் தேசிய காலம், பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து